இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஹர்ச டி சில்வாவை நிதியமைச்சர் என கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் அறிவிப்பு. இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எந்த சவாலையும் எதிர்கொள்ள தாம் தயார் என்று சரத் பொன்சேகா தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பு. அனுமதியின்றி இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்க ஒத்துழைக்குமாறு அமெரிக்காவிடம் உதவி கோரியுள்ள இலங்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பாதுகாப்பு பிரிவினர், போலீசார், மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட துறையினர் சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியால் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு பொறுப்பான துறைசார் அதிகாரிகளின் கடமைகள், பாதுகாப்பு நடைமுறைகள், நிகழ்ச்சி நிரல் திட்டமிடல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நிதியமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வாவை நியமிக்கப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சஜித் பிரேமதாச இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். முன்னதாக ஹர்ச டி சில்வா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தில் கொள்கை மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பதவி வகித்துள்ளார். இதன்போது நிதியமைச்சராக இருந்த மங்கள சமரவீரவின் திட்டங்களுக்கு ஹர்ச டி சில்வா பெரிதும் துணையாக செயற்பட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் உதவியோடு உயிர்காக்கும் சுவசரிய நோயாளர் காவு வண்டி சேவையை 2016ஆம் ஆண்டு உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார். இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எந்த சவாலை எதிர்கொள்ளவும் தாம் தயார் என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தனது எக்ஸ் தள பதவியில் தெரிவித்துள்ளார். புலிகள் அமைப்புக்கு எதிராக இராணுவத்தை வழிநடத்தி 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கையின் ஒற்றுமை தொடரும் என்றும் பொன்சேகா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 3 தசாப்த கால மோதலின் பின்னர் இலங்கை விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு 1.5 தசாப்தங்கள் கடந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். போரில் ஏராளமானோர் உயிரிழந்தும் மற்றும் பெரும்பாலானோர் கை கால்களையும் இழந்துள்ளார்கள். போர் இனிமையானது அல்ல, எனவே சமாதானத்திற்கும் விலை உண்டு என்றும் பொன்சேகா கூறினார். இந்த நிலையில் அடுத்த பரம்பரைக்கு போரை கொண்டு செல்ல மாட்டேன் என்றும் தாம் உறுதியளித்தபடி முப்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரின் ஆதரவோடு தாம் தமது வார்த்தையை நிறைவேற்றியுள்ளதாகவும் பொன்சேகா தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நடாத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பரந்துபட்ட கூட்டணியின் கீழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்று பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டது. மே மாதம் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் அந்த தகவல்கள் கூறப்பட்டது. இந்த தகவல்களுக்கு ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பதிலளித்த போது, பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டால் எவ்வாறு சர்வதேச நாணய நிதியத்தினுடனான நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதன் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபடுவதற்காக கூலிப்படை நிறுவனங்களால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட குடிமக்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு 400 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இராணுவ பின்னணியை கொண்ட இலங்கை பிரஜைகள் உக்ரைனில் போரிடுவதற்காக கடத்தப்படுவதாக வந்த தகவல்கள் தொடர்பாக அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதற்கு பதிலடியாக ரஷ்யாவுக்கு முதன்மையாக போரிடும் முன்னாள் இராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளும் கொடிய நிலைமைகளை திரும்பி வந்த சிலர் அம்பலப்படுத்தியதை அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் குடும்ப உறுப்பினர்கள் முறைப்பாடுகளை அளிக்க அவசர அழைப்பு ஒன்றை அமைத்தது. அதன் மூலம் இதுவரை மொத்தம் 411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சு தெரிவிக்கிறது. ரஷ்யா உக்ரைன் மோதலில் பாதுகாப்பு படையின் முன்னாள் வீரர்கள் மட்டுமின்றி இராணுவ பயிற்சி ஏதுமில்லாத குடிமக்களும் கூலிப்படைகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதியின்றி ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் ஒத்துழைக்குமாறு அமெரிக்காவிடம் உதவி கோரப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் துணை செயலாளர் டொனால்ட் லூ இலங்கை விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறும்போது, இலங்கை கடற்பரப்பில் ஆய்வு நடவடிக்கைகளுக்காக விசேட உள்நாட்டு சமுத்திரவியல் ஆய்வுக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு ஆய்வுக்குழுவை உருவாக்குவதன் மூலம் வேறு நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வர வேண்டிய தேவை ஏற்படாது. குறித்த சமுத்திரவியல் ஆய்வுக்குழுவை உருவாக்கும் போது ஏற்படக்கூடிய பயிற்சிகளின் அவசியம் மற்றும் இதர தேவைகளின் போது அமெரிக்காவிடம் ஒத்துழைப்பு வழங்க துணை செயலாளர் டொனால்ட் லூ இணக்கம் தெரிவித்தார். ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இலங்கையின் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஏற்கனவே கூறியுள்ளன. உள்நாட்டு ஆய்வுக்குழு ஊடாக பெற்றுக்கொள்ளப்படும் இந்திய பெருங்கடல் தரவுகளை ஏனைய நாடுகளோடு தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு இடம்பெற்று 15 வருடமாகின்ற நிலையில் தமிழ் மக்கள் 2009 இனவழிப்பினை நினைவு கூறும்போது அவர்களுக்கு தங்கள் ஆதரவை வெளியிடுவதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களின் போது அரசாங்கத்தின் ஆதரவோடு இடம்பெற்ற இனஅழிப்பின் போது கொல்லப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்களை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் நினைவு கூறும்போது நான் அவர்களுக்கு ஆதரவாக உள்ளேன் என்று அமெரிக்க செனட் பிரதிநிதிகள் சபையின் பிரதி சமர் லீ தெரிவித்துள்ளார். இலங்கையில் போதியளவு நீதியின்மை, இந்த பயங்கரமான குற்றங்களுக்கு காரணமான யுத்த குற்றவாளிகள் அந்த நாட்டில் அதிகாரத்தை அனுபவிக்க அனுமதி அளித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இனஅழிப்பு உட்பட சர்வதேச குற்றங்களுக்கு காரணமானவர்களை விசாரணை செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையொன்றை உருவாக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ள அவர், நீதி வழங்கப்பட்ட பின்னரே அர்த்தபூர்வமான அமைதியையும் ஸ்திரத்தன்மையினையும் ஏற்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டார். தமிழின அழிப்பு தினமான நேற்றைய தினம் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது துயரம் தரும் விதத்தில் பறிக்கப்பட்ட உயிர்களை நினைவு கூறுவதில் தமிழர்களோடு நானும் இணைந்து கொள்கின்றேன் என்றும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டெபரா ரோஸ் தெரிவித்துள்ளார். இன்றும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த துயரத்தை நினைவு கூறுவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீதியை கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறுதிச் யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்ட நிலையிலும் நாட்டில் முழுமையாக அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்கள் சுமார் 14,500க்கும் அதிகமானோர் காணப்படுகின்றனர். யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியடைந்தாலும் குறித்த ராணுவ வீரர்களின் பிரச்சினைகளுக்கு எதுவித தீர்வுகளும் கிடைக்கவில்லை என ராணுவ வீரர்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் தேசிய அமைப்பின் வழிகாட்டி சமித மதுமகையை தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதத்தில் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களின் பொதுவான 10 பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அதற்கான தீர்வுகளையும் ஜனாதிபதி முன்னிலைப்படுத்தியுள்ளதாகவும் அதில் இன்னமும் 6 பிரச்சினைகளுக்கு மாத்திரமே தீர்வு கிட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை வைத்திய குழாமிடம் முன்னிலைப்படுத்தி கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருப்பினும் நடைமுறையின்றி சுமார் 50 ஜெனரல்கள் சம்பளம் பெற்று வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யுத்தத்தின் போது அங்கவீனமுற்று 55 வயதுக்கு முதல் உயிரிழந்த 386 ராணுவ வீரர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் கடந்த காலங்களில் இடைநிறுத்தி வைத்ததாகவும் அதனை எடுத்து கூறிய பின்னர் 68 பேருக்கு மாத்திரம் சம்பளம் வழங்கப்படினும் ஏனையோருக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். சில அங்கவீனமுற்றோர் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் சரியான உணவுகளின்றி காணப்படுவதாகவும் சமித மதுமகையை தெரிவித்தார். யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்களை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னமும் 2 அல்லது 3 வருடங்களில் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களின் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் இவ்வாறு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பேச்சாளர் நளின் ஹேரத் கருத்து தெரிவித்திருந்தார். அங்கவீனமுற்றோர் ராணுவ வீரர்களுக்கு 1 லட்சம் ரூபாவை வழங்கும் வேலை திட்டம், காணிகள் இல்லாதவர்களுக்கு காணிகளை வழங்கும் நிகழ்வு, வங்கிக் கடன்களை வழங்குதல் உள்ளிட்ட அநேக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதிக்கு முன்வைக்கப்பட்ட 10 காரணங்களுள் மீதமுள்ள 4 காரணங்களுக்கு தீர்வுகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். இம்மாதத்தின் முதல் 16 நாட்களில் 61,735 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் வாராந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து 14,430 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார்கள். அத்துடன் மாலத்தீவிலிருந்து 6,129 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,144 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 4,110 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது.